இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி 2026 துலாம் ராசிக்காரருக்கு எப்படி ஒரு மாதமாக, எந்த பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மாத கிரகம், ஆண்டு கிரகங்கள் துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு கொடுத்து பிப்ரவரி மாதம் எதுமாற ஒரு திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அதுல பாருங்க, துலாம் ராசியை குரு பார்க்கிறார் 9ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. இது பாத கிரகம், எந்த ஒரு மாற்றமும் பிப்ரவரி மாதம் இல்லை. ஆனா மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே சமயத்துல புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே 4லிருந்து 5க்கு மாறுவது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து நல்ல மாற்றங்கள், எதுமாற மாற்றங்கள், நம்ம என்ன முயற்சிகள் செய்தோமோ கடந்த 6 மாசமாக, 4-5 மாசமாக எதுமாற ஒரு அமைப்பை நாம் செய்து கொண்டு, எதுமாற முயற்சிகள் நம்ம செய்து கொண்டிருந்தோமோ அந்த மாதிரி முயற்சிகள் கொஞ்சம் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. கொஞ்சம் டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சுங்க. அது எது மாதிரி ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உறவுகள் விஷயத்துல ஒரு காதல் கை கூடுற விஷயமா இருந்தாலும் சரி, பணம் வரவேண்டிய பணம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைகள் பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி, குரு செவ்வாயை பார்த்து 6ஆம் இடம் 5ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ராகுவை குரு பார்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விசேஷ பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லா வயதினருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன இந்த செவ்வாயும் ராகும், செவ்வாயும் புதனும் சேருவது ஒரு மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் இறுக்கமா இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். என்னதான் சில விஷயங்கள் ஃபாஸ்டா நடந்தாலும் உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இல்லாமல் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் மனதை கொஞ்சம் குறைப்படுத்தக்கூடிய, கொஞ்சம் சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதை சரி பரவாயில்ல, பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத எடுத்துட்டு நீங்க அடுத்து நீங்க நகரும் பொழுது வாழ்க்கையில ஒண்ணுமே நல்லாவே ப்ரொசீட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. ஸோ நல்லாவே நல்ல மாற்றங்களையும் நல்ல அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால நீங்க இந்த பிப்ரவரி மாதத்தை நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா எதிர்பாலினத்துல கொஞ்சம் கலப்பு விஷயத்துல கொஞ்சம் வேற ஒரு கேஸ்ட் வேற இருக்கிற ஒருத்தவங்களோட பழகிட்டு இருக்காங்க, ஒரு 2 வருஷமா காதல் செய்து கொண்டு இருக்கிறார்களுக்கு காதல் கை கூடக்கூடிய அமைப்பு. என்னதான் கொஞ்சம் எதிர்ப்புகள், ஃபேமிலியில எதிர்ப்புகள் வந்தாலும் கொஞ்சம் ஒரு சம்மதம் ஒரு அளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடியது இருக்கு. குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸோட ஒரு ஐவிஎஃப் பண்ணி பிரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இது மாதிரி ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெனரலி ஸ்பீக்கிங் இந்த பிப்ரவரி மாதம் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லாவே நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், கிரகங்கள் எப்படி இருக்கு, ஒரு கிரகத்துக்கும் பார்வை எப்படி இருக்கு, எந்த காம்பினேஷன்ல நீங்க பிறக்கிறப்ப இருக்காங்க, எந்த ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தசை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, யோக தசைகள் நடந்து கொண்டிருக்கிறதா, சுமாரான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, வரக்கூடாத தசைகள் போயிட்டு இருக்கிறதா, வண்டி வாகனத்துல கேர்ஃபுல்லா போகக்கூடிய அமைப்பா, கொஞ்சம் உடம்பு உபாதைக்கு கொடுக்கக்கூடியதா, எது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம். இப்போ துலாம் ராசிக்கு கோச்சாரத்துல ஒன்றும் தப்பான அமைப்பு இல்லை. குருவின் பார்வை ராசிக்கு இருக்கு, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, எல்லாம் அருமையான அமைப்பு தான். ஸோ இந்த நேரத்துல இந்த மாத கிரகங்கள் மாறுவதும் பரவாயில்ல. ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், சுமாரான தசாபுக்திகள் போகும்பொழுது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ஸோ அதனால உங்களுக்கு எப்படி அது மாதிரி போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம்
பார்த்துக்கணும். அது மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து ஒரு அந்த தசாபுக்திகள் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பும் மிக்ஸ் பண்ணும் பொழுது இன்னுமே அக்யூரேட்டா நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்திருக்கு, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வராது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எதை நம்ம எதிர்கொள்ளலாம், எது நம்ம எதிர்பார்க்கிறது கஷ்டம், சாதகமான டைம் எப்போ எப்போ நம்ம அடக்கி வாசிக்கணும், எப்போ வேகமா போகலாம், எப்போ வேலை மாறலாம், எப்போ ஊர் டு ஊர் போகலாம், எப்போ வெளிநாடு போகலாம், எப்போ திருமண காலங்கள் வருகிறது, எப்போ வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்தந்த தசாபுக்திகள் காமிச்சு கொடுக்கும். ஸோ எந்த நேரத்தில் எது செய்யறதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஓரளவுக்கு நாம புரிந்து கொண்டு இப்போ நம்ம பேசுன அந்த துலாம் ராசியான கோச்சார் அமைப்பையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து எந்த நேரத்தில் அது இழுபறியா டிலேவோட நடக்க போகுதா அல்லது சீக்கிரமா நடக்க போகுதா, எந்த மாதிரி அமைப்புகள் காட்டுகிறதுங்கிறத தெரிந்து உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி எது நமக்கு சரியா வரும் அப்படிங்கிற ஒரு பிரெயின் ஸ்டாமிங் வந்து உங்க ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியல், நீங்க எந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் நீங்க பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பிராப்தங்கள் என்னங்கிறதுக்கு தகுந்த ஒரு நல்ல அமைப்பை, வாழ்க்கையை சரியான சமயத்தில் திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான வேலைகள் செய்து தேவையற்ற அனாவசிய செயல்களை செய்யாமல் தேவையற்ற டைம்ல செஞ்சு பண விரயங்கள் சமய விரயங்களை எதிர்கொள்ளாமல் கரெக்டா நமக்கு என்ன பிராப்தம், நமக்கு எது வரும் எது வராது, எது மாதிரி விஷயத்துல நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு, நல்ல பலன்கள் இருக்கு, ஷைன் ஆக முடியும், எது மாதிரி விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது, எது மாதிரி டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், எது மாதிரி டைம்ல நம்ம வேகமா போய் ஜெயிக்கலாம், எந்த படிப்பு நமக்கு நல்லது, எந்த துறை நமக்கு நல்லது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, கார்ப்பரேட் பிரைவேட்டா அல்லது அரசு சார்ந்த விஷயமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்து ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலத்தை பொறுத்து நமக்கு எது வந்து இயல்பா வருதுங்கிறது நம்ம பேசும்போது இல்லைங்க நம்மளோட பாஸ்ட் லைஃப்லயும் அப்படிதான் வந்தது சொல்றது சிங்க் பண்ணி ஒரு நல்ல கிளாரிட்டி பெற்றாவே பார்த்தீங்கன்னா உத்வேகம் பண்றோம். எப்போ உத்வேகம் எப்படி வரும், ஒரு விஷயத்த நமக்கு நல்லா புரிஞ்சு நம்மளுக்கு எது வரும் எது வராது, எது மாதிரி விஷயங்களை நம்ம ஃபில்டர் பண்ணலாம், எது மாதிரி விஷயத்தைய நம்ம தேர்ந்தெடுக்கலாங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாவே அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நாமளே அமைச்சு திட்டமிட்டு அந்தந்த நேரத்தில் அவசரப்பட்டு போய் செய்து நம்ம பாதிப்படையாமல் அந்தந்த நேரத்தில் அதை செய்து நல்ல பலன்களை அனுபவித்து எதிர்நீச்சல் போட்டு போராடி போராடி வாழாமல் நம்மளுடைய நேரங்காலத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம துல்லியமான ஒரு முடிவுகளை எடுத்துப்படும் பொழுது இந்த கோச்சார பொது பலனையும் தசாபுக்தியோட துல்லிய பலனையும் சேர்த்து வைத்து நாமல் தெரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் உத்வேகப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய கர்மா வந்து செயல்பட போகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி உதவுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எந்த விதத்திலும் மூடநம்பிக்கை பரிகாரம் அதெல்லாம் போய் குழப்பிக்காம நம்ம கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் செயல்பட போகிறது, எது மாதிரி கிரகங்கள் எப்படி இருந்தா எது மாதிரி வாழ்க்கையில எந்த மாதிரி திசையில நம்ம கொண்டு போவோம், என்ன மாதிரி தாக்கத்தை பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆண்டு கிரகமாகிய குரு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்திலேயே வந்து நீடித்திருக்கிறார், அஷ்டமத்துல மறைந்திருக்கிறார். அதே சமயத்துல சனி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திலையும், ராகு 4ஆம் இடத்திலும், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை பெறுவது நல்ல விஷயம். ஸோ இப்போ எப்படி மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் அதாவது விருச்சிக ராசியோட அதிபதியாக செவ்வாயே 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த முதல் வாரம்ல 2வது 3வது வாரம் பிப்ரவரி மாதம் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே மாதத்தின் மிடில் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு மாறுவது நல்ல ஒரு முன்னேற்றம். இதுவரை நீங்கள் கடந்த ஒரு 6 மாதமாக முயற்சி செய்தது எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்படியாக பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் விருத்தி, வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முன்னேற்றம், ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது, அதுல கொஞ்சம் சரி பண்றது, அதுல ஒன்று கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே சமயத்துல தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும்.
அதே சமயத்தில் நீங்கள் செய்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன், அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று வருவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்தியாக நடக்கக்கூடிய அமைப்புகள், மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது, இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லதா நம்ம அமைச்சுக்கிட்டோம், டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது, தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தது, நான் எதிர்பார்த்துட்டு இருந்த சேஞ்ச் இப்போதான் கிடைச்சிது, ஒரு பிரேக் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டின் 2வது மாதம் ஆகிய பிப்ரவரி 2026 வரக்கூடிய மாதம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். என்னதான் இருந்தாலும் குரு அஷ்டமத்திலிருந்து சில விஷயங்கள் ஸ்லோவா போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய வேகத்துக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, கைகள் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சுமாரா நடந்ததுங்க சாமி இந்த மாதத்துல அப்படிங்கிறதெல்லாம் தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் வருவது பார்க்கக்கூடிய அந்த 10ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறாரு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸில் நல்ல விஷயங்கள். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைச்சி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்னொரு கிளைகள் போடுறது, பிரான்ச்சஸ் போடுறது, நல்ல பிரேக் த்ரூ வர்றது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராரு. அதுவும் இல்லாமல் முதல் வாரத்திலே 2வது வாரத்திலாம் உச்சமாக இருந்தார். யாரு? செவ்வாய். செவ்வாய் உச்சமாக இருந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சமாளிச்சுட்டு இருந்தோம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரேக் டவுன் ஆகாமல் சமாளித்து கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாடான ஏதோ சில விஷயங்கள் நடந்ததுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3வது 4வது வாரத்துக்கு அப்புறம் அந்த டிரான்சிஷன் ஆனது பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய வாழ்க்கைக்கு, அடுத்த வரக்கூடிய ஜூன் ஜூலைக்கு மேலே வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய குருவின் பார்வை விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் வந்து நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 நான் கொஞ்சம் நல்லா இருக்க போறேங்கிறதுக்கு தேவையான சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற அடிப்படை விஷயங்கள்லாம் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம போட்டோம்னா என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருந்தாலும் லக்னம் என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு யோகமான தசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான தசை நடந்து கொண்டிருக்கிறதா, தசநாதன் புக்திநாதன் நான் சொன்ன இப்போ கோச்சாரத்தில் எந்த கிரகமாக வருகிறது, அது நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த மாதிரி பிராப்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, யோகமான தசைகள் நடந்தால் இப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லாவும் தூக்கலாகவும், ஒரு சுமாரான வரக்கூடாத திசையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருந்தால் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எந்த துறை நமக்கு யோகத்துறை, எது மாதிரி சமயத்தில் நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரத்தில் வேகமாக போகலாம், ஒரு சேஞ்ச் எடுக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது, எது மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து நமக்கு வரப்போகிற அமைப்பு இருக்குது, வெளிநாடா அல்லது ஜாப் சேஞ்ச் இருக்கா, அல்லது நம்ம எது மாதிரி துறை போகலாம், அரசு விஷயமா, ப்ரைவேட் செக்டாரா, தொழிலில் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், வேலை நமக்கு நல்லதா, தொழில் நல்லதா, எது மாதிரி படிப்பு படிக்கலாம். இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமா, அதே சமயத்தில் லா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படிப்புகள் வந்துருச்சு. அந்தந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் எது நம்ம பிராப்தமாக இருக்குது, எது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு இந்திய வேத ஜோதிட அடிப்படையான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக
நம்மளுடைய வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன, நமக்கு எந்த விஷயம் எளிதாக வரும், எந்த விஷயம் நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், எதில் நம்ம ஷைன் பண்ணலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வராது, எந்த படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி செயல்படுவேயானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து அமோகமாக நல்ல ஒரு அமைப்பை பெற்று எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன ஒரு பொட்டென்ஷியலோ, நமக்கு என்ன திறமையோ அதுக்கு தகுந்தமான முடிவுகளையும் அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் செய்து தக்க பலன்களை நாம் அணிவித்து வாழ்க்கையில எந்த விதத்திலும் பின்தங்கி போகாமல் தேவையற்ற ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத பெரிய ஒரு பலம் கொடுக்காமல் அந்த விமார முயற்சிகளை எல்லாம் தவிர்த்து மற்ற நேரத்தில் என்னென்ன செலவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுத்து நம்ம சிலது பண்ணோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியில் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் ஆகுதுங்க. சமய விரயங்களும் ஆகிறது, அதே சமயத்தில் பொருள் விரயங்களும் ஆகிறது. இதெல்லாம் தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்ம பிராப்தத்தை நாமளே தெரிந்து அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில தேவையில்லாத அதாவது மிகைப்படுத்தி சொல்றது பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில கர்மா எப்படி செயல்பட போகுது எதையும் மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 பிறக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ஆகிய குருவே ராசியை பார்க்கிறார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 9ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். அதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. சரி, மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடிலுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய மாற்றம் என்னன்னா 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் மாறி குரு பார்வை பெறுகிறார்கள். அதே சமயத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் எல்லாமே வந்து மாதம் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா மாறினாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஸோ இதுவரை வந்து உங்களுடைய பண விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள், சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பண விஷயம் வந்து வரவேண்டிய பணம் வராமல் இருக்குதுங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வரக்கூடிய அமைப்புகள், எப்போவோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, யாருக்கோ கொடுத்த அமௌண்ட் திருப்பி வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது, நம்ம ஒரு மாதிரி சைடு இன்கம் வர்றது, அதே சமயத்தில் கொஞ்சம் சில கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த உச்ச செவ்வாய் வந்து குருவின் பார்வை பெறுவதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. எப்பவுமே ராஜோகாதிபதி வந்து முதல் 2 வாரம் உச்சம் பெற்றிருக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் முக்கியமான கிரகம் 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேட்டரிங், விளையாட்டு, மெடிக்கல் ரிலேட்டடான விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதுவும் இல்லாமல் ராசியை குரு பார்க்கறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். சனியும் 10ஆம் பார்வையா பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை பளுவெல்லாம் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து அப்பப்போ வந்து கேளிக்கைக்காக சேர்றது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா வயதினருக்குமே ஓரளவுக்கு ரிலாக்ஸிங் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா குரு ராசியை பார்க்கும் பொழுது எந்த நாள் சில பண விஷயத்திலையும், உறவுகள் விஷயத்திலையும், வேலை தொழில் விஷயத்திலையும், படிப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரனுக்கு நீடித்து இருக்குது. 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனா என்னன்னா இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பாவின் உடல் நலத்துக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து சரியாகலாம், அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு போக சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு டக்குன்னு டிராவல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வேலை விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜோகாதிபதி வலுத்து அதே சமயத்துல ராசியை குரு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கடந்த 2025 நீங்க என்ன மாதிரி முயற்சிகள்லாம் போட்டீங்களோ அது எல்லாமே மாறி அடுத்த வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்தது. நெக்ஸ்ட் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நடந்து ஏறியது அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக செவ்வாய், புதன்,
சுக்கிரன் சூரிய பயிற்சிகள்லாம் வந்து மாதத்தின் நடுவில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதுவரை வராத பணமெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது, சைடு இன்கம் ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட் மூலமாக சில லாபங்கள் பெறுவது, திருமண விஷயங்கள் திருமண தடைகளாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒன்று நடக்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது, ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயம் வாங்குவது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்றது, அது மாதிரி நல்ல ஒரு சுபத்துவமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் மேன்மை உண்டு. படிக்கிற மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் அப்படி இப்படி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ என்ன படிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணவங்கிறதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து தனுசு ராசியான காரர்களுக்கு பிப்ரவரி 2020 பொதுவான பலன்களை உள்ள உங்களுடைய ஜென்ம டைம்ல, அதாவது எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்கிறத கொடுத்தா எந்த மாதிரி ஜாதகம் வருது, எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது போட்டு இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் வந்து சிறப்பான தசாபுக்திகளாக யோகமான தசாபுக்திகளாக போய்கொண்டிருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகள் சுமாரான தசைகளா போகுதாங்கிறத பொறுத்து இப்ப நான் சொன்ன யோக பலன்கள் யோகமான தசைகள் நடக்கும் பொழுது யோகமாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும், கொஞ்சம் சுமாரான திசையில் நடக்கும் பொழுது சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாமல் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இப்ப நம்ம சொன்ன இந்த 2026 பிப்ரவரி மாதோட கோச்சார பலன் ஒரு பொதுவான பலன் ஒரு 30-40% தான் பாதிக்குமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, என்ன ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி கிரகங்கள் வலிமையாக இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த கிரகம் கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற வைத்துதான் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி சார்ட், அங்கதான் உங்களுக்கு கர்மாவும் ஜாதகமும் கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாத தசாபுக்திகளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பு ரெண்டையுமே சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 2-3 மாதங்கள் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய ஒரு மீடியம் டேர்ம் ஒரு 8 மாதத்திலிருந்து 1 வருடம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி நமக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி வந்து செயல்பட போகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து பரிகாரங்கள் அங்க போனா இங்க போனா இது நடக்கும் அங்க நடக்குங்கிறதா இல்லாம எது மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைம்ல நாம் அந்த முயற்சிகளை செய்யுமே ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து ராங் டைரக்ஷன்ல சில நேரம் போய் நம்மளுடைய விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நாமளே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாமல் கரெக்டான பாதையில் எந்த விதத்திலும் பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எந்த துறை நமக்கு பிராப்தம், என்ன மாதிரி படிப்பு நமக்கு நல்லா வரும், எதுல நம்ம ஷைன் ஆகும், எது மாதிரி நமக்கு வேலையா தொழிலா கார்பரேட்டா பிரைவேட்டா அரசு சார்ந்த விஷயமா எந்த துறை நமக்கு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணங்களை நாம வந்து முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் எந்த விதத்திலும் தேவையற்ற டைம் நம்மளுடைய ஆகாத விஷயங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவாத சில தொழில்களை செய்து கடன்பட்டு அந்த கடனிலிருந்து மீண்டுவதற்கு நம்ம போராடி கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க முதலே வந்து எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த டைம்ல நம்ம அந்த செய்யலாம், எந்த தொழில் நமக்கு ஒத்துக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருந்தா இது மாதிரி தேவையற்ற பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஸோ அந்த விதத்துல வந்து உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் அடிப்படையில நம்ம பார்த்து எந்த விதத்திலையும் நம்ம மூலமணிக்குள் போகும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே நாமளே அறிந்து நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்திக்காமல் நம்ம ஒரு கிரகமும் ஒரு ராசியை எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் நம்மளுடைய துல்லிய பலன்களை குறைச்சிக்காமல்
கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்ம என்ன மாதிரி வரன் வாங்கி வந்திருக்கிறோம், அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி வந்து உதவுகிறதுங்கிறது கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ராசிக்கு எப்படி கிரகங்கள் பயிற்சி பெறுகிறார்கள், எது மாதிரி அமைப்புல இருக்கிறார்கள் வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே குரு நீடித்திருக்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இது மாதிரி அமைப்பு குருவுக்கு இருக்கு. அதே மாதிரி சனி வந்து 7 நாட் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து 3ஆம் இடத்தில் சனி போய் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராகு கேதுவே ராகுவை குரு பார்ப்பது நல்ல விஷயம். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்க சாமின்னு கேட்டா, ராசிக்குள்ளேயே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கிறார், சூரியனும் ராசியில் இருக்காங்க. கரெக்டா பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த் வீக்ல பாத்தீங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுவது அருமை. மாறி என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், பண வரவை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பண வரவு வருவது, ஃபேமிலியில் வந்து கடந்த ஜனவரி மாதம் சில அதிருப்தியான சில விஷயங்கள் போய் கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிறது, கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது. பணம் வந்தாவே பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்துல வந்து 2ஆம் இடத்துல வந்து யோகமான ஒரு ராஜோக அதிபதி ஆகிய சுக்கிரனே வருவது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. திருமண விஷயங்களை அமைச்சு கொடுக்குது, கலப்பு திருமணம் அமைச்சு கொடுக்குது. அதே சமயத்துல அந்நியர் மூலமாக பண வரவு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு டக்குன்னு ரிட்டர்ன்ஸ் வருவது, எதிர்பார்க்காத பணம் வந்து ஒரு 6 மாசமா நம்ம ட்ரை பண்ணி அது மறந்தே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எதிர்பார்க்காம டக்குன்னு நமக்கு கிடைக்கிறது. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, அந்த 2ஆம் இடங்கிற வாக்குஸ்தானத்துல செவ்வாய் ராகு சேர்வதனால பேச்சுல கொஞ்சம் பார்த்துருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும், டக்குன்னு பேசிடக்கூடாது. நம்ம என்ன அர்த்தத்துல பேசுறோம், எது மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்துல உடல் உபாதைகள், செவ்வாய் ராகும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் 8ஆம் இடத்திலே வந்து கேதுவும் இருப்பதனால கொஞ்சம் உடல் உபாதைகள், பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அது என்னங்கிறது பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். பாத்ரூம்ல போகிற பொழுது, மற்ற நேரத்தில் போகும்போது டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத டைமில் கொஞ்சம் டக்குன்னு வலிக்கிட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்பினால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பண விஷயத்துக்கு, வருமான விஷயத்துக்கு, டெவலப்மெண்ட் விஷயத்துக்கெல்லாம் ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2026 ஹெல்த்து, அதே சமயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இந்த நேரத்துல வந்து நம்ம தேவையில்லாத நம்மளை ப்ரூவ் பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்ல போனா அது வேற மாதிரி முடிஞ்சு நமக்கு எதிராக வரக்கூடிய அமைப்புகள், வம்பு வழக்குகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால அந்த 2 விஷயம், உடல்மு விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுடைய நேரம் எந்த மாதிரி டைம்ல நம்ம நைட்ல நம்ம டிராவல் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால அதுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனான சில பெனிஃபிட், சில டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக 2026 பிப்ரவரி மாதம் இருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறுவது, ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கி ஒரு ப்ரொமோஷன் ஆகுறது, அதே சமயத்தில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்காக ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது, விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைச்சி வெளிநாடு போகிறது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு குரு 6லேருந்து 12 2ஆம் இடத்தை பார்த்து இந்த 4 கிரகம் ராசியிலிருந்து மாறுவதனால மனம் இறுக்கங்கள் மாறும், கோபதாபங்கள் குறையும், கிளாரிட்டி அதிகமாகும், வரவேண்டிய பணம் வந்து நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கடனை குறைக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் 2026 வருகிறதுங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க வந்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க, உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரெல்லாம் என்ன, இதை வைத்து உங்களுடைய அமைப்புகள் எப்படி வருது, நல்ல யோகமான
தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், யோகமில்லாத தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். பொதுவான இந்த கோச்சார பலனும் தசாபுக்திகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் நாம் எடுக்கலாம். ஒண்ணுமே கிளாரிட்டியா எது மாற டைம்ல எது மாற முடிவுகள் எடுப்பது நல்லது. நமக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாற திசையில் வாழ்க்கை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எந்த மாற பிராப்தங்கள் நமக்கு காத்து கிடைக்கிறது. எது மாற விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது இது வேலைக்காகுமா ஆகாதா? இந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவா முடியுமா முடியாதா? எந்த நேரத்தில் அதிக முதலீடு செய்து நம்ம முன்னேற்றத்துக்காக போகலாம்? எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம்? எந்த நேரத்தில் நம்ம ஒரு முயற்சி எடுப்பது நல்லது? எந்த நேரத்தில் வேலை மாறலாம்? எந்த மாற அமைப்புல கல்யாணம் பார்க்கக்கூடிய டைம் வருது? சுக்கிரன் சம்மந்தப்பட்ட டைமு, அந்த இல்லற வாழ்க்கையை அமைக்கக்கூடிய டைம்லாம் எப்போ நம்ம ஜாதகத்துல வருது? ஏர்லி மேரேஜா, லேட் மேரேஜா, படிப்பு விஷயத்துல நம்ம வெளிநாட்டுல படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வெளி மாநிலமா, எப்படி, எந்த துறை எடுப்பது நல்லது? இது எல்லாமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம்லாம் இருந்து லக்னத்துக்கு எந்த மாதிரி வீட்டுல இருந்து எது மாதிரி ஆதிபத்தியத்தை அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜாதகத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பிராப்தங்கள் நிறைவான விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி சமய விரயங்கள், அதே சமயத்துல பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து என்ன மாதிரி டைம்ல நம்ம செஞ்சோம்னா அதிகமான பெனிஃபிட்டோட நம்ம அந்த துறையில நம்ம ஷைன் பண்ண முடியும். எது நமக்கு ஆப்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அது கல்யாணம் பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலான விஷயங்களா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேரு எப்போ வருது, எந்த மாதிரி டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா இல்லாம இருக்குமா, எப்படி இருக்கு, அதே மாதிரி பொருத்தங்கள், மேரேஜ் பொருத்தங்கள் எது மாதிரி அமைப்பு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய 10 பொருத்தங்கள் அது மாதிரிலாம் பார்த்து குழப்பிக்கிறாங்க. நம்ம சிம்பிளா எது மாதிரி மனப்பொருத்தங்கள் இருக்கா, 2 பேர்த்துக்குமே ஒன்று லைஃப்ல டிராவல் பண்ற அமைப்புகள் இருக்கா, கலப்பு திருமணமா, லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி பிராப்தங்கள் இருக்கு, ஏர்லி மேரேஜா, லேட் மேரேஜா, எது மாதிரி கர்மா காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை முடிவு பண்ணி நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில கிளாரிட்டியோட தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய பிராப்தங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாய்ஸஸ், அது வேலையா இருந்தாலும் படிப்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம மூட நம்பிக்கையில போய் நம்மளுடைய உண்மையான பலன்களை விட்டுட்டு நம்ம நிறைய குழப்பிக்கிறோம். ஆனா இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பாத்தீங்கன்னா ஒரு கிரகமும் எப்படி இருக்கு, ராசிக்கு எது மாதிரி அமைப்புல இருக்கு, குரு பார்வை இருக்கா, எந்த இடத்துல எப்படி வரும்பொழுது, எது மாதிரி பயிற்சி வரும்பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பாருங்கிற ஒரு பொதுவான பலன்களை நம்ம பார்த்து அதோட நம்மளுடைய துல்லியமான ஜாதக பலன் பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரமாக, உத்வேகப்படுத்தக்கூடிய சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிடம் வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு பிப்ரவரி 2026 பாத்தீங்கன்னா குரு 5ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். 2ஆம் இடத்துல விரய சனியாக சனி 2ஆம் இடத்துல நீடிக்கிறார். ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு என்னதான் ஜென்ம சனி முடிந்தாலும் சில பிரச்சனைகள் ஒன்றும் விடுபடவில்லை. ஆனா ராசிக்குள்ள ராகு கேதுகள் இருக்கிறாரு பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும், ஒரு சப்போர்ட்டா இருக்கும். பட் இருந்தாலும் சில நெருடல்கள் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. நண்பர்கள் விஷயத்துல, பார்ட்னர்ஷிப் விஷயத்துல, குடும்பத்து விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சில பிரச்சனைகள் இருக்கு, ஃபுல் கிளாரிட்டிக்குள்ள வர முடியலை அப்படிங்கிற அமைப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பாருங்க 12ஆம் இடத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே மாதத்தின் 2nd வீக், 3rd வீக், 4th வீக்ல நமக்கு ராசிக்குள்ளேயே வருகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு தான். விரயங்கள் குறைந்து இதுவரை நமக்கு விரயங்களா போய் கொண்டிருந்த விஷயங்கள் கட்டுக்குள் இப்போ கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், பெட்டரான ஒரு அமைப்பு. முதல் போன செலவுகள் நிக்குதப்பா, லாஸ் நிக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய் ராசிக்குள்ள ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கோபதாபங்கள் வருவது, குடும்பத்துல கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்றது, நண்பர்களோட சில பிரச்சனைகள் ஆகுறதையும் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, பண விஷயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா அதே சமயத்துல உறவுகள் விஷயத்துல
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பட் என்ன இருந்தாலும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள வருவது அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. சில காதல் திருமணம் பல வருடமாக போயிட்டு இருக்கக்கூடிய திருமணம் வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எதிர்பாலினத்தினர் மேல ஒரு காதல் கைகூடுற விஷயங்கள் உண்டு. அதே சமயத்துல வெளிநாடு விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி முடிந்து இப்போ ஓரளவுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆக கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ என்னதான் இந்த எல்லா செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், ராகு எல்லாத்தையுமே குரு பார்க்கிறார். அதனால வாழ்க்கையில வந்து ஒரு சுபமான ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கிறது, எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாமே உண்டு. ஸோ அடுத்த வரக்கூடிய ஜூனுக்கு மேல வரக்கூடிய குரு பயிற்சியில பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா முடிந்து வருங்காலத்துல வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கக்கூடிய அமைப்புகளாக வருகிறது. இதுல ஒரே விஷயம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது, உறவுகள்ல வந்து கொஞ்சம் இருக்கணும். சில பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதிகமா ஆர்கியூமெண்ட்ஸ் அதுன்னு வாதம் செய்து நம்ம பிரச்சனை பண்ணிக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா போய் நம்ம விவேகமா போய் ஜெயிக்கக்கூடிய காலங்கிறத மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு தொழில் மேன்மை, வேலையில நல்ல விஷயங்கள், படிப்புல ஒரு கிளாரிட்டி எல்லாமே இருக்கு. அதே மாதிரி மூத்த குடிமகள்கள், அதாவது வயது முதியோர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கணும். சில அசௌகரியங்கள், அதாவது குழந்தைகள் நம்மளை கண்டுக்கிறது இல்லை, அது மாதிரி சில விஷயங்கள் வந்தாலும் பிற்காலத்துல வந்து ஒரு நல்ல பேச்சப் வரக்கூடிய அமைப்புகள், அந்த அளவுக்கு பெருசாகாமல் உறவுகள் விரிசல்கள் பெருசாகாமல் ஓரளவுக்கு பழைய உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருவின் பார்வை, குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 பார்த்தீங்கன்னா விரயசனியில போறவங்களுக்கு பிப்ரவரி மாதம் நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எது மாதிரி ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதுல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நாம வந்து எடுத்து எந்த மாதிரி டைம்ல எது பண்ணலாம், திருமணம் செய்யக்கூடிய டைம் என்ன, வேலை மாறக்கூடிய டைம் என்ன, வேலையில எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்போ வந்து ஒரு ஒரு இடமாற்றங்கள் உண்டு, எப்போ பூமியை விற்று காசாக்கி இன்னொரு இடம் வாங்கலாம், எப்போ வந்து நம்ம வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பர்சனல் சைடாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் சைடாக இருந்தாலும் சரி, எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு வேணுங்கிற கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தை பிரித்து கொண்டு எதுமாற நேரத்தில் எதுமாற விஷயங்கள் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கறது காத்து கொண்டிருக்கிறார், அதில் பிராப்தங்கள் என்ன, அதில் தோஷங்கள் என்ன, எது மாதிரி துறையில் நம்ம போனால் அது கரெக்டாக வரும், எந்த மாதிரி டைரக்ஷன் நமக்கு நல்லது, எது நமக்கு பின்னடைவை கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த விஷயத்தை செய்தால் நல்லது, சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்ல நேரம் எப்போ, திருமண காலங்கள் எப்போ, குழந்தை பேரு எப்போ காட்டுது, எப்போ நம்ம செட்டில் ஆகும், எப்போ கடன் அடையும், எப்போ நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ராசி வந்து கும்பராசிக்கு லக்னம் எப்படி சம்மதப்படுகிறார், ராசி அதிபதி சனியா இருக்கிற மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தான பலத்தில் இருக்கிறாரா, திக்பலத்தில் இருக்கிறாரா, திக்பலமா இருக்கிறாரா, வாழ்க்கையில வந்து செட்டில் ஆகிற அமைப்புல இருக்காரா, எந்த டைம்ல வந்து அந்த அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி குறைகள் நமக்கு உண்டு, எது மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம போறது நல்லது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிரக அமைப்பு தச அமைப்பை வைத்து இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய ஒரு 1 வருடம் 2 வருட காலங்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறதை துல்லியமாக நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் எது நடக்க இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்திறன்களை நாமளே வளர்த்து அந்தந்த காலகட்டத்தில் அதது விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை விதித்து
எதிர்நீச்சல் போட்டு போராடி வாழ்க்கையில் துயரப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணாமல் நல்ல ஒரு முடிவுகளை கரெக்டான டைம்ல செய்து நம்மளுடைய நேரம் வருவது வரைக்கும் பொறுமையாக விவேகமாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம செயல்பட்டு நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த பலன்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படாமல் பொறுமையாக நம்மளுடைய கர்மாவையும் நம்மளுடைய பிராப்தத்தையும் நாமளே அறிந்து கிளாரிட்டியோட செயல்படும் பொழுது வாழ்க்கையில் ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா சேதாரம் இல்லாமல் வருத்தங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாமே மனித வாழ்க்கையில் இருக்கதான் போகிறது. ஆனால் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நாம செய்யும் பொழுது எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து மனுஷனோட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போறப்ப நமக்கு குறி காட்டுதோ அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையில கூகுள் மேப் போல இந்த அஸ்ட்ராலஜியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் நல்ல முறையில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளுடைய பாஸ்ட் என்ன பாஸ்ட்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோங்கிறதையும் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டினால் வாழ்க்கையில் எழுதி பெற்று வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீனராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ராசிக்குள்ள சனி, 4ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. ஸோ இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆண்டு கிரகங்கள் மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஒரு பக்கம் ஜென்மசனி போட்டு மீனராசிக்காரர்களை படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புல 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய், அதே சமயத்துல ராகு, அதே சமயத்துல சுக்கிரன், புதன்லாம் போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு சுப விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ நல்லாவே ஒரு மாறுது. இது வரைக்கும் நம்ம வந்து மாதிரி ஒரு சேர்த்து வச்ச விஷயத்தை ஒரு காரியத்துக்காக செலவு பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு சுப விஷயங்களுக்காக ஒரு சுப முதலீடு செய்கிறோம், ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், ஒரு நகை வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரகம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புனால கொடுக்குதுங்க. ஸோ அதை வந்து குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் பிரயோஜனமான விஷயத்துக்காகவும் செய்யக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி வந்து ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா முடிவுகளும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். டக்குன்னு எடுத்தமா கவுத்தமான்னு போகாமல் கொஞ்சம் தெளிவான அமைப்புகள் தேவைப்படுகிற அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி ராசியையும் சனியும் பார்க்கறதுனால அந்த டைம்லேருந்து ஜென்மசனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எப்படி இருக்குது, விளைவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார், ராசிக்குள்ள சனி இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது குரு ஒன்று தான் நமக்கு வந்து தொழிலை 10ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அதிகமான ஒரு செலவுகள் அதிகமான முதலீடுகள் பெறக்கூடிய அமைப்புக்குள்ள போகாமல் கொஞ்சம் தீர ஆராய்ந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பொறுமையாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்றது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரையாக இந்த பிப்ரவரி மாதம் 2026 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஸோ ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது முதலீடுகள், ஒரு விரயங்கள், வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள், டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த வருஷத்துல திருமண விஷயங்கள் அதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 2027 நீங்க கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான முடிவுகள், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து பெஸ்ட்டான முடிவாக இருக்கணுங்கிறதுக்கு கிடையாது. ஏதோ திடீர்னு சில முடிவுகள் அவசரத்தில் எடுத்துட்டேன், அப்புறம் இப்போ நான் சங்கடத்தில் இருக்கிறேன், கஷ்டப்படுறேங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராசிக்குள்ள சனி இருக்கக்கூடிய அமைப்பு. அது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து
கொஞ்சம் ராகுவாலையும் கேதுவாலையும் சனியினாலையும் செவ்வாயாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு சில பாவத்துவமாக அதிகமான திக்பலம் இல்லாமல் சுபகிரகத்தின் தாக்கங்கள் இல்லாமல் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல் ஒரு அமாவாசை சந்திரனாகையோ ஒரு ஒளி குன்றிய சந்திரனாகையோ பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது இன்னுமே வந்து ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சியும் பிப்ரவரி மாத பலனும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, மீன ராசியா இருந்தாலும் லக்னம் என்ன, அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ராசி அதிபதி குரு வந்து எங்க இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி லக்னாதிபதி எங்க இருக்கிறார் கோச்சாரத்துல, அதோட அமைப்புகள் எப்படி, ஸ்தான பலம் திக்பலம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, தசாபுக்திகளை அருமையான தசாபுக்திகள் அந்த லக்னத்துக்கு போய் கொண்டிருக்கிறதா, அல்லது சுமாரான தசைகள் போயிட்டு கொண்டிருக்குது. ஆனா கோச்சார அமைப்பு ராசிக்கும் தசாபுக்திகள் லக்னத்துக்கும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசைகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சுமாரான தசைகள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்கள் ஜாதகத்தை வைத்து வரும்பொழுதைய அமைப்பு வந்து ஒரு சுமாரான திசை தான் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அது ஒருங்கிணைத்து நம்மளுடைய கோச்சாரம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கோச்சாரமும் மாறவே மாறாத தசா புக்திகளும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் சூக்ஷம லெவல்ல நாம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டம் ஷார்ட் டேர்ம் எப்படி, 3 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 6 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் 1.5 வருடம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து மிகைப்படுத்தாமல் அதை எப்படி வந்து நம்ம எதுமாற முடிவுகள் எடுக்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம கர்மா என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, எதுமாற நேரம் வந்து நமக்கு நல்லா இருக்கு, த ஒர்ஸ்ட் இஸ் ஓவரா, உண்மையில வரக்கூடிய காலம் பெஸ்டா இருக்கா, அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமா போகலாமா, அல்லது பொறுமையா இருக்கலாமா, எந்த நேரத்துல இடம் மாறலாம், எந்த நேரத்துல ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்துல வந்து வேலையை மாறலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வரக்கூடிய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மமும் இப்ப நம்ம சொன்ன கோச்சார மீனராசிக்காரர்கள் எப்படி இருக்குங்கிறது ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளா எடுக்க வேண்டியதா இருந்தால், அதாவது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உடல் நலம் எப்போ ரெடி ஆகுங்கிறதா இருந்தாலும் சரி, கடன் கடன் விஷயங்கள் எப்போ நமக்கு வந்து சரியாகும், எப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம், டென்ஷன் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய லக்னம் பாவங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது, என்ன மாதிரி ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது, எப்போ நல்ல ஆதிபத்திய கிரகம் வரும், அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் நமக்கு எப்போ ஒரு நல்ல அமைப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உத்வேகப்படுத்துகிற மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான முடிவுகளை அவசரமாக செய்யாமல் பொறுமையாக காலம் தெரிந்து இதுதான் பழங்காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள்லாம் வந்து எந்த நேரத்தில் படையெடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் செய்யணும்லாம் தெரிந்து பண்ணார்கள். அது மாதிரி இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலத்திலையும் சில ரிஸ்கான விஷயங்கள் செய்கிறோம். ஒரு தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் நம்ம விலை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விலையா இருக்கு. சமய விரயங்கள் ஆகிறது, அதே சமயத்தில் பொருள் விரயங்கள் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெமெடி பண்ணி நம்ம அடுத்த ரீகோர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பவே வந்து நமக்கு சேதாரம் ஆகுது. நம்ம ஒரு 1000 வருடம் வாழ போகிறது இல்லை. நம்ம ஆயுசு நல்லா இருக்கும் பொழுது ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிறோம். அதில் வந்து நிறைய ஆண்டுகள் தவறான முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில் மீண்டு வர்றது கஷ்டங்கிறதுனால இதை இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோணமா போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.